ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க மத்தவங்க குறைகள எடுத்து சொல்வீங்களா? யாராவது தவறா போனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்த முயற்சி செய்வீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்க. அதே குறைகள் உங்ககிட்ட இருக்குதா? அதே தவறுகள் நீங்களும் செய்றீங்களா? அப்படின்னா நீங்க ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிய பாருங்க. பரீட்சைக்கு நல்லாவே படிச்சுட்டு வரலன்னு சொன்னீங்க. எப்படி பரீட்சை எழுதின ஸ்டீஃபன்? நான் கொஞ்சம் கூட படிக்கல குமார். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன் படிக்கல ஸ்டீஃபன்? புக் எடுத்தாலே பசி எடுக்குது. சரி, சாப்பிட்டு படிக்கலாம்னு நினச்சி சாப்பிட்டு படிக்க உட்காந்தா தூக்கம் வருது. சரி, தூங்கிட்டு படிக்கலாம்னு உட்காந்தா கம்ப்யூட்டர் கேம் விளையாடணும்னு தோணுது. சரி, ஒரு கேம் விளையாண்டு படிக்க உட்காரலாம்னு நினச்சா என்னையே மறந்து அப்படியே உட்காந்துருவேன். அப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் எங்கே படிக்க நேரம் இருக்குது? உங்க வீட்ல நீ படிக்காம இப்படி இருக்கிறத பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? எங்கள் அப்பா பிரசங்கியார்னு தான் உனக்கு தெரியுமே. அவங்களுக்கு பிரசங்கம் தயார் பண்ணவும் கூட்டங்களுக்கு பேச போகிறதுக்கே நேரம் பத்தாது. இதில் என்னைய எங்கே கவனிப்பாங்க? உங்க அம்மா? எங்கள் அம்மாவுக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கும். அதுவும் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் கையில் எடுத்து கொடுக்கணும். எங்கள் அக்காவும் வேலை கிடச்சி நிலக்கோட்டைக்கு போயிட்டா. உங்க அக்காவுக்கு நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்றீங்களா? ஆமாம், ரொம்ப மும்முரமாக ட்ரை பண்ணுறோம். சரி, நீ பரீட்சை எப்படி எழுதுனேன்னு கேட்டேன். நீ அதுக்கு பதிலே சொல்லல. அப்படியே வேற ஏதோ பேசிட்டே போயிட்டோம். நல்லா எழுதுனேன்டா. எப்படி ஸ்டீஃபன்? கொஞ்சம் கூட படிக்காம எப்படி நல்லா எழுதுன? என் பக்கத்தில் சேகர் உட்காந்துருந்தான். அவன் பேப்பரை பார்த்து கொஞ்சம் எழுதினேன். 2-3 பிட்டு சாக்ஸில் வச்சு கொண்டு போயிருந்தேன். அதை பார்த்து எழுதினேன். எப்படியும் பாஸ் ஆயிடுவேன். சார் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை கொஞ்சமாவது நீ நினச்சி பார்த்தியா? சார் பார்த்துடக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் எழுதினேன். அதே மாதிரி சார் பார்க்கல. நீயும் ஜெபமும் போடா. சரி, நேரமாகுது, நான் கிளம்புறேன். பாய் குமார். வா ஸ்டெல்லா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாளாகுதே. பவானி, எனக்கு வேலை கிடைச்சிட்டுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க? என்ன வேலை? நிலக்கோட்டையில உள்ள ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிஜி அசிஸ்டண்டா வேலை கிடைச்சிருக்குது. பவானி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்க மாமா தான் மதுரையில சிஓவா இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க நினைச்சா எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரலாம். நம்ம ஊர்ல வேகன்சி இருக்குதா? இல்ல, அப்படின்னா ரொம்ப செலவாகுமே. எங்க அப்பா எவ்வளவு நாளும் தர ரெடியா இருக்காங்க. உங்க அப்பா ஊழியக்காரங்க தானே? ஆமா, பிரசங்கியார். ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. நற்செய்தி கூட்டம் நடத்துவாங்க. பணம் கொடுக்க கஷ்டப்படுவாங்க இல்லையா? இல்ல, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல வேகன்சி இல்லாததுனால இங்க இருக்கிற யாரையாவது ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்கும். பரவாயில்ல பவானி, எப்படினாலும் பரவாயில்ல. வாங்குறதே வாங்குறது, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர சொல்லு. கேர்ள்ஸ் ஸ்கூல்னா ஒரு லேடியை தான் தூக்க வேண்டியது இருக்கும். லேடினா அவங்க ஏற்கனவே பிள்ளைங்களோட செட்டில் ஆகியிருப்பாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல பவானி. எனக்கு எப்படியாவது நம்ம ஊருக்கு உங்க மாமாவை டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர சொல்லுவியா? சரி, நான் இன்னைக்கே எங்க மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே செய். பவானி, நீ ஃபோன் எல்லாம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு மத்தியானமே நம்ம 2 பேரும் எங்க கார்ல உங்க மாமா வீட்டுக்கு போவோமே. என்னதான் இருந்தாலும் நீ நேர்ல சொல்ற மாதிரி இருக்குமா? இன்னைக்கேவா? ஆமா, எங்க அப்பா பிளாங்க் செக் தரேன்னு சொன்னாங்க. அவங்க எவ்ளோ கேக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம உடனே செக்ல எழுதி கொடுத்துடலாம். அப்பதான் காரியம் சீக்கிரம் நடக்கும். எனக்கு அந்த ஊர்ல இருக்கவே முடியல. ஏன்? அந்த ஊர்ல என்ன பிரச்சனை? ஊர்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குமா? இங்கன்னா அம்மா எல்லா சமையலும் பண்ணிருவாங்க. அங்க நான் தான் எல்லாம் பண்ணணும். நாங்க 4 பேர் சேர்ந்து ஒரு வீட்ல இருக்கிறோம். கூட இருக்கிற ஆட்களும் சரியில்லை. என்னால அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி ஸ்டெல்லா, நான் எங்க மாமா கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம வர்றத சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பவானி. லில்லி, சீக்கிரம் வா, கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுது. இதோ வந்துட்டேன். இந்தாங்க, இத போடுங்க. இது எவ்வளோ கசங்கி இருக்கு. இதை போய் எடுத்துட்டு வர்றிய? என்னத்தை அயன் பண்ணி வச்சிருக்க? கூட்டத்தில் போய் நிற்கணும்னா ஜம்முன்னு நிற்க வேண்டாமா? போய் வேற எடுத்துட்டு வா. சரி. ஒரு சாமர்த்தியம் கிடையாது. டிரைவரை வர சொல்லிட்டியா? டிரைவர் வந்துட்டாரு. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்தாங்க, இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. எல்லாம் நான் தான் பார்க்கணும். உனக்காக தெரிய வேண்டாமா? மசன்னு வழியில் நிற்காத, தள்ளி நில்லு. டிரைவரை கூப்பிட்டு அவன் கையில் ஃப்ளாஸ்கை கொடு. கொடுத்துட்டேன். 2 ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்கேன். ஒரு ஃப்ளாஸ்க்ல வெந்நி வச்சிருக்கேன். இன்னொன்னுல ஹார்லிக்ஸ் வச்சிருக்கேன். வெந்நியை குடிக்கிற சூட்டில் வச்சிருக்கியா? அன்னைக்கு நான் கூட்டத்தில் பேசும்போது பைபிளில் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்லிட்டு என் முன்னால் வச்சிருக்க வெந்நியை குடிச்சிட்டேன்.
நாக்கு பொத்துட்டுது. இப்படியா மனுஷன் குடிக்க கொதிக்க கொதிக்க வைக்கிறது? கிளாஸ்ல ஊத்தி வச்சா கொஞ்ச நேரத்துல ஆறிரும்னு நினைச்சேன். எல்லாம் தப்பு தப்பா நினை. கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் முன்னால் நின்றுக்கிட்டு பதிலுக்கு பதில் பேசிட்டு நிற்காத. நிம்மதி கெடுது. டிரைவரை கார் எடுக்க சொல்லு. சரி. என்ன டிரைவர், ஏசி இன்னும் வேலை செய்யலையா? இன்னும் ஒர்க் ஷாப்புக்கு ஸ்பேர் வரலங்கய்யா. இந்த ஒர்க் ஷாப்புக்காரங்களோட தலைவலி. சரி சரி, சீக்கிரம் போ. லில்லி, நீ எதுக்கு இப்போ பைபிளை பரட்டிக்கிட்டு இருக்க? நீங்க எந்த வசனத்தை சொல்ல போறீங்கன்னு சொன்னா நான் ஒரு தடவை வாசிச்சு பார்த்துக்கிடுவேன். தேவன் மனுஷங்க மேலே காட்டிய அன்பை பற்றி பேச போகிறேன். யோவான் 3:16 வாசிக்க சொல்வேன். அதே அன்பை நாமும் மற்றவங்க மேலே காட்டணும்னு சொல்ல போகிறேன். டிரைவர், ஏன் இப்படி சடன் பிரேக் போடுற? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. எங்கள் வீட்டு சோஸ்திர ஜெப கூட்டத்துக்கு நீங்கள் யாவரும் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஆண்டு எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டு. கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்கிறார். முதலில் என் பிள்ளைகள் சாட்சிகள் சொல்வார்கள். அடுத்து நாம் தேவ செய்திக்குள் போகலாம். முதலில் என் இளைய மகன் ஸ்டீஃபன் தன் சாட்சியை சொல்வான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் பரீட்சைக்கு சரியாகவே படிக்கலை. என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிருவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே பரீட்சையை எழுதினேன். நான் நல்ல மதிப்பெண்களை பெற கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது என் மகள் ஸ்டெல்லா தன்னுடைய சாட்சியை சொல்வாள். உங்க எல்லார் முன்னாலேயும் என் சாட்சியை சொல்ல வச்ச தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. ஆனா அந்த வேலை கிடைச்ச சந்தோஷத்தை என்னால உணரவே முடியல. ஏன்னா எனக்கு தூரத்துல வேற ஊர்ல வேலை கிடைச்சது. அம்மா அப்பா தம்பியை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு தெரியாத ஊர்ல தெரியாதவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கர்த்தர்கிட்ட என் கவலையெல்லாம் சொல்லி அழுதேன். கர்த்தர் என் அழுகையின் ஜெபத்தை கேட்டாரு. எனக்கு நம்ம ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்க செய்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அண்ணே, நீங்கள் ஸ்டீஃபன் வீட்டு டிரைவர் தானே? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் டிரைவராக இருந்தேன். அவங்க காரு வீடு எல்லாம் வித்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அதனால் நான் இன்னொரு வீட்டுக்கு டிரைவராக போயிட்டேன். என்ன தெரியுதா அண்ணே? நான் ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டு குமார். எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் வேற ஊர் போயிட்டோம். அவனோட அப்பா அம்மா எல்லாரும் எங்கே இருக்காங்க? அவங்க அப்பாவுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சிகிச்சைக்கே அவ்வளோ பணமும் செலவாயிடுச்சு. அதனால் அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஸ்டீஃபனோட படிப்பு? ஸ்டீஃபன் பரீட்சையில் காப்பி அடிச்சிருக்கான், மாட்டிக்கிட்டான். 5 வருஷத்துக்கு அவனால் பரீட்சை எழுத முடியாமல் போயிட்டு. 5 வருஷத்துக்கு அவனால் பரீட்சையே எழுத முடியாது. அவன் அக்கா ஸ்டெல்லா எப்படி இருக்கா? அவளும் யாருக்கிட்டேயோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கித்தாரேன்னு பணம் வாங்கியிருப்பா போல. லஞ்சம் வாங்கும்போதே கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. வேலை போயிட்டு இப்போது கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த ஐயா எப்பவும் தேவ அன்பை பற்றி தான் பிரசங்கம் செய்வாங்க. ஆனால் அவங்க பேச்சில் செய்கையில் அன்பே இருக்காது. ஊழியம் செய்கிற சில பேர் இப்படி இருக்கிறதுனால தான் மக்கள் ஊழியக்காரங்க எல்லாரையும் தப்பாக பேசுகிறாங்க. ஆனாலும் கர்த்தர் பேரை சொல்லிட்டு துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக அவங்கள தண்டிப்பார். நாமளும் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. ஸ்டீஃபன் குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க மனம் மாறி தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறணும்னு நாம் ஜெபம் பண்ணணும். ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நாம் எல்லாரும் பாவிகள் தான். இதில் மற்றவங்களை குறை சொல்ல நமக்கு அருகதை இல்லை. வணக்கம் சோழியரே, கதையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த கதையில் வந்த கதாபாத்திரங்கள் கற்பனையாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா பல நேரங்களில் நாம் கூட வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு முகங்களை வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேச டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாரிஸ். வணக்கம். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி சார்பில் உங்களை வரவேற்கிறோம். நன்றி. பிரசங்கமும் வாழ்க்கையும் பார்த்தோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்களேன். அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக் தான் கொஞ்சம். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வந்து யாரையுமே பர்டிகுலராக டார்கெட் பண்ணி எதுவுமே பேசலை. ஜென்ரலாக இன்றைக்குள்ள நம்ம சொசைட்டியில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன இதிலேருந்து பண்ணலாம், நம்ம எப்படி நம்ம திருத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலாக தான் நம்ம பேச போகிறோம். இதில் நம்ம வந்து 3 டைப் ஆஃப் லைஃப் பார்க்கலாம். ஒன்று வந்து ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப்.
இந்த மூணுலையுமே த்ரீ பீஸ். ஈஸி டு ரிமெம்பர். பிரைவேட், பர்சனல், பப்ளிக். ஆமா. அப்போ பிரைவேட் லைஃப்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை, தனிப்பட்ட அந்த உள்ளார்ந்த அந்த வாழ்க்கை ஒன்லி அந்த வாழ்க்கை மட்டும் தான் மட்டும். ஆமா, ஹிஸ் ஓன் பிரைவேட் லைஃப், ஹூவர் இட் இஸ், யாருனாலும் சரி, யாருனாலும் யார் மற்ற இது வந்து நம்ம இன்னைக்கு பிரசங்கியாரும் வாழ்க்கைன்னு பார்க்கோம். பிரசங்கியாருக்கு மாத்திரமே இல்லை, அது அன்றாட ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சமயம் வாய்க்காட்டாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுன்னு எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட கடமை தான். ஆனா இதுல வந்து நம்ம விசேஷமா பிரசங்கின்னு யாரெல்லாம் தங்களை சொல்லிக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பைபிள் மூலமா நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நமக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். அப்ப மற்றவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கும் போது நம்ம ஆகாதவங்களா போகக்கூடாது. மற்றவங்க முன்னால் நம்ம குற்றம் உள்ளவர்களாக காணப்படக்கூடாது. அப்ப நம்மளை நம்ம என்ன செய்யணும், நிதானித்து அறியணும். அதாவது கிறிஸ்துவன் வசனத்தை சொல்லுகிறவன் யாருமே அநியாயத்தை விட்டு விலக கடவுள்னு போட்டு. ஏன் நம்ம விலகணும் அப்படின்னா, ஏனென்றால் சரீரத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது செய்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிறிஸ்துவனுக்கு முன்னால நியாயசனத்தில் வெளிப்படணும். அப்ப இந்த நியாயசனத்துக்கு முன்னால் நம்ம வெளிப்படுறதுக்கு முன்னால நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், உண்மையே உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஊழியம் பண்ணும்போது நம்ம சின்ன காரியத்திலையும் உண்மையா இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனுஷனுக்கே அதுதான் உண்மையான ஒரு அதான் கரெக்டா. அப்போ அது சொன்ன மாதிரி பிரசங்கி மனுஷன் பிரிக்க வேண்டாம் தான். எனி விசுவாசி வந்து ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஆனா ஸ்பெஷலா வந்து ஃபுல் டைமா நான் பிரசங்கின்னு தன்னை பத்தி சொல்லி கொடுறவங்க எப்படி இருக்கணும், இது வந்து நம்மளே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஆராய்ந்து கொள்ளணும். ஒரு ப்ரொஃபஷனாக வந்தாச்சுன்னா நம்மளால அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை அப்படின்னு எபிரேயர்ல போட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய உண்மையான காலிங் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம என்ன செய்ய முடியும், நிலைச்சு நிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செஞ்சுக்கணும், ஆராய்ந்து பார்த்துக்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மகிட்ட இருக்கா, நான் சொல்றத நான் செய்யறேன், ஐ வாக் வாட் யூ டாக், தட் இஸ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அது இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்ம வந்து வி கேனாட் பி a வெரி குட் ரோல் மாடல். ஸோ ப்ரைவேட் லைஃப்ல வந்து நம்ம பரிசுத்தமும் உண்மையுமா ஆண்டவர் கண்களுக்கு முன்னால இருக்கணும். அடுத்து பர்சனல் லைஃப்ல என்ன, அவருடைய குடும்பம் இல்லை அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வேணால் சேர்த்துக்கலாம். அவங்க முன்னால நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம முன்னு உதாரணமா இருக்கோமா, இல்லை அவங்கள கடவுளுக்குள்ளே நம்ம நடத்துகிறோமா, கடவுளுக்கு ஏற்ற சிக்ஷையில வளர்க்குறோமா, இது ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4 பேர் வந்துச்சுவாங்க, அவர் பிள்ளையில ஒரு வழக்க வழியில மற்றவங்களுக்கு பிரசங்கிக்காது, அப்படி ஒரு குற்றம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது இல்லையா. இப்போ இந்த கதையை நம்ம பார்த்தோம்னா அந்த 2 பிள்ளைகளுமே ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல, உலகபோகமாக சுகபோகமாக வாழ்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பையனும் தப்பு பண்றான், அந்த பிள்ளையும் தப்பு பண்றான். அது கேட்கும் போது அந்த பிள்ளைகளே அப்ப ஒரு ஃப்ரெண்டே கேட்கறான், நீ செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்னு. அப்போ அதுக்கு என்ன சொல்றான், அப்பா முழு நேரம் பிரசங்கம்னா அதுக்கு ரெடி ஆயிடுவாரு, அம்மா முழு நேரம் கிச்சன்ல இருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு, எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம். ஒருவன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். என்ன பயங்கரம், விசுவாசத்தை மறுதளிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். அப்ப அது எவ்வளவு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இது பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தாச்சுன்னா அந்த ஏலியுடைய லைஃப் நம்ம பாருங்க. அவர் வந்து நல்ல ஒரு ஆசாரியானா தான் இருந்தார். ஆனா அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, பிள்ளைகள் என்ன சொல்லல நல்லபடியா அவரு வளர்க்கல. அதனால அவருக்கு கிடைச்ச அந்த சாபம் வந்து நமக்கு தெரியுது. வாழ்க்கையில உன் குடும்பத்துல ஒரு கிழவனும் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு இது. அப்ப எவ்வளவு நல்லவனா இருந்தா கூட நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அக்கிரமம் வந்து ஒரு நாளும் பலியினாலும் காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆகாது அப்படின்னு போட்டு. ஸோ அப்போ நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சு நம்ம காணிக்க கொடுத்தாலும் நம்ம பண்ற பாவங்களுக்கு அது ஈடு இணையே ஆகாது, அது நிவர்த்தியே ஆகாது. அப்போ பிள்ளைகளை வந்து நல்ல வழியில நடக்கும். போதக சிக்ஷையே ஜீவ வழி, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அப்போ அந்த போதக சிக்ஷையில இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அவங்க ஒய்ஃப்ல அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல வழியில வளர்க்கணும். ஒய்ஃப்ட வந்து அன்பா இருக்கணும். ஒருவர் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு போட்டு. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு கொலோசியர்ல போட்டு.
அப்போ இவர் அன்பை பற்றி பேசுறதுக்கு வெளியே போகிற அந்த பிரசங்கி ஒய்ஃப்டே அன்பா இருக்காரான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை. சின்ன சின்ன காரியத்துக்கும் அவன் மேலே அந்த அவங்க wife எரிஞ்சு விடுறாரு. எரிஞ்சு விடுறாரு. அதுவும் யார் முன்னால? டிரைவர் வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த டிரைவர் வச்சுக்கிட்டே அவர் வந்து ஒய்ஃப்ட எப்படி இப்படி ட்ரீட் பண்ணும்போது இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோ. ஸோ அன்பை பற்றி பேச போகிறவங்க வந்து அன்புக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். அப்போ நம்ம பர்சனல் லைஃப்லையும் பிள்ளைகள்கிட்டையும் ஒய்ஃப்டையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையுமே நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் லைஃப். எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான், பப்ளிக் லைஃப். பர்சனல் லைஃப்ல நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த ரெண்டுமே நல்லா வந்து ஓகேயா வந்துரும் இல்லையா? அப்போ இந்த பப்ளிக் லைஃப்ல நம்ம எப்படி நம்மள காட்டிக்கிறோம்? எசேக்கியேல் 33, 31 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து வாயினால் இனிமையாய் பேசுகிறார்கள், அதனுடைய இருதயங்களோ பொருளாசையை பற்றி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்குள்ள நம்ம சிச்சுவேஷன் நம்ம பார்த்தாச்சுன்னா, அவங்களுடைய லைஃப் பேக்ரவுண்டை நம்ம பார்த்தாச்சுன்னா இது ரொம்ப சேட் ட்ரூத்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கொஞ்ச நாள் வந்து அவங்க ஊழியத்துக்கு வருது மாதிரி இருக்குது, பட் சூன் தே பிகம் ரிச். அது வந்து நம்ம மற்றவங்களை சுட்டி காட்டி பேசணும்னு இல்லை, பட் அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. மேய்ப்பர்கள் வந்து தங்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்து கொண்டார்கள்னு எசேக்கியேல் 34 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம யாருக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மனுஷருக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் ஒரு ஊழியம் செய்யணும். ஆரம்பத்துல வர்றப்ப அப்படிதான் நினைச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் அந்த பணம் அப்படியே வந்து உடனே சோதனைக்குள்ள விழுந்துருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பிரதர் ஸ்டான்லி வந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னு, அந்த காலத்து ஊழியத்துக்கும் இந்த காலத்து ஊழியத்திற்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க அப்படின்னு. இந்த ஆன்சர் வந்து இம்மீடியட்லி சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்பா அவ்வளோதான். என்ன சொல்கிறாரு? அந்த காலத்து ஊழியக்காரங்க வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டினாங்க, இந்த காலத்து ஊழியக்காரங்க வந்து தங்க ராஜ்யத்தை கெட்டிட்டு அதை விருத்தியடைய பார்க்குறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ வெரி சேட் ட்ரூத். பணம் வந்து ஒரு பட்சமாகவே இருக்கக்கூடாது ஊழியத்தில். இப்போ எனக்கு கூட ஒரு பர்சனலாக ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு பைபிள் ஸ்டடியில் நான் இருந்தேன். 2 தமிழும் எடுப்பாங்க, இங்கிலீஷும் எடுப்பாங்க. அப்போ நான் அதில் கொஞ்சம் ஒழுங்காக போயிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு ஒழுங்காக போயிட்டு இருந்தேன். ஸ்லோலி ஒரு நாள் வந்து அந்த பிரதர் வந்து எனக்கு வந்து இப்படி ஐ அப்ரிஷியேட் யுவர் கான்ட்ரிபியூஷன், நான் கான்ட்ரிபியூட்டே பண்ணலை, பட் ஹீ டெக்ஸ்ட் மீ, அப்படி டெக்ஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் மணின்னு. நான் முதல்ல ஒன்றும் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் வந்து ஜிபே பண்ணி விட்டேன். அப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இவங்க வந்து முதல்ல பேசும்போது ரொம்ப வாஸ் நாட் ஆஃப்டர் மணி, அது கொடுக்கக்கூடாது, இப்படி பேசுகிறவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாங்களே, இப்போ இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் நான் சரி அவங்களுக்கு அவசியம் இருக்கும் போலன்னு விட்டேன். நெக்ஸ்ட் மந்த்தும் அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி நைட் அந்த பைபிள் ஸ்டடி முடித்த உடனே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, யூஆர் நாட் ஐ எம் ஹாப்பி தட் யூஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் த பைபிள் ஸ்டடி, பட் யூஆர் நாட் இன்ட்ராக்டிங், இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க. அது மட்டும் இல்லை, யூஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் டு த மினிஸ்ட்ரி. அது நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க, ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அந்த தொனியே வந்து ஒரு அக்யூசேஷன் மாதிரி இருந்துச்சு, அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இல்லை எல்லாத்துலேயும் என்ன ஹைலைட்னா, நான் மறுநாள் ஃபீல் பண்ணிட்டு வேண்டாம், நமக்கு பணமாக ஒவ்வொரு மாதமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வரவும் இம்மீடியட்லி எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் லீவிங் த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி அப்படின்ட்டு. எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ஷாக். நம்ம அப்படி ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர், நல்ல ஒரு இது பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு, அப்போ நீ போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு வேண்டாம். அப்ப இப்படி ஒரு மனப்பான்மை உள்ள மக்கள் வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஒரு சாட்சியா வாழ முடியும்? நம்ம லைஃப் வந்து மற்றவங்களுக்கு வந்து சாட்சியா இருக்கும். நம்மளதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷலா வந்து ரொம்பவே நம்மளை பார்ப்பாங்க. சாதாரண ஒரு லேமனை விட இப்படி தங்களையே பிரசங்கியார்னோ, பாஸ்டர்னோ, பிஷப்னோ சொல்கிறவங்கள வந்து ரொம்ப அந்த மக்கள் வந்து கவனிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக திகழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில், அதுவும் கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு வந்து பகிரங்கமான ஒரு சாட்சியாக நம்ம திகழணும். அப்போ இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறவங்க வந்து
கடைசி காலங்கள்ல தங்களுக்குன்னு ஒரு பெர்சிக்யூஷன் வரும்போது எங்க நிப்பாங்க? எப்படி நிப்பாங்க? அவங்களுக்கு வேத்த மந்தையை வந்து உண்மையா மேய்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். மந்தையை வந்து ஓநாய்கள் வந்து அடித்து கொண்டு போகாதபடிக்கு மந்தையை உண்மையாக மேய்க்கிறவங்களாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவர் சொன்னா ஓநாய்கள் வந்தா இவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்களாக தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லை, ஒரு சேட் ட்ரூத் அண்ட் பெயின்ஃபுல் ட்ரூத்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மனசுலேயே அது கிரியேட் பண்ணணும். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம நிதானித்து அறியணும். அப்போதான் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம போகும்போது குற்றமற்றவர்களாக நம்ம காணப்பட முடியும். குற்றமற்றவர்களாக காணப்படும் பண்ணாதான் நம்ம பரமராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஸோ இப்படிப்பட்ட வாழ்றவங்க எத்தனை பேரை வந்து பரமராஜ்யத்துக்கு கொண்டு போவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து அவங்கள நோக்கி பார்க்குறோம். அவங்க பிரசங்கர், அவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நோக்கி பார்க்கோம். அதுக்கு ஏற்றபடி அவங்க இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஏலியுடைய கதையில பார்க்குற மாதிரி அவங்களுடைய சந்ததியுமே பாதிக்கப்படும். இந்த பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களே அதனால பாதிக்கப்படுறாங்க. அவருக்குமே ஹார்ட் அட்டாக் வந்துடுது, பிள்ளைகளுடைய லைஃப் நாசமா போகுது. இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி, அந்த பிரசங்கியாரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து ஒழுங்கா ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையா இருந்திருந்தா இந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த பிள்ளைகள் தப்பான வழியில என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. சிறு வயதுலேயே இருந்தே அதை சொல்லிக் கொடுக்கணும். எது தப்பு, எது நியாயம், கடவுளுக்கேற்ற சிக்ஷைகள் இருக்கணும், கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளா இருக்கணும், தப்பு செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா யார் பார்க்காங்களோ இல்லையோ, யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய பார்வைக்கு நம்ம உண்மை உத்தமமா இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ஊழியம் நம்ம செய்ய முடியும். அதை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நம்ம உண்மையா முடிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். ஸ்பெஷலா இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரொம்பவே உணரணும். இல்லாட்டி வரக்கூடாது இல்லைன்னா வரக்கூடாது. அதுதான் அதான் ஆரோனை போல உண்மையா இல்லைன்னா வந்து ஒருவரும் இந்த தானா இதை ஏற்படுகிறது இல்லை. இப்போ நீ தானா வந்துட்டு அப்படின்னா இட்ஸ் நாட் God's calling. And when it is not God's calling, we won't do justice. வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நிறைய பேர் உண்மையிலே that is a sad truth. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ப்ரொஃபஷன், ஒன்றும் ஒத்து வரலன்னா சரி எப்போ ஊழியத்தில் போயிடுவோம். அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கல இல்லையா? ஆண்டவர் வந்து பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து பிரசங்கியார்கள் எஸ்பெஷலி எனக்கு இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறதுனால அவங்களுடைய ப்ரைவேட் லைஃபு, பர்சனல் லைஃபு, பப்ளிக் லைஃப் மூணுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ட்னா நம்ம வந்து ரொம்ப ஐடியலாக திங்க் பண்ண முடியாது. போகும்போது தான் பரிசுத்தமாக முடியும். நம்ம வந்து ட்ரை பண்ணி நல்ல முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். நீதிமான் வந்து 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பாங்கிற மாதிரி நம்ம விழுந்தாலும் எந்திரிச்சு அந்த முயற்சி இருக்கணும். நிர்விசாரமா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், இது வந்து நிச்சயமாக ஒரு எச்சரிக்கையின் குரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் இதை கேட்டு பயன்பெறுவாங்க, தங்களை திருத்திக்கிடுவாங்கன்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன தோழியரே, கலந்துரையாடலை பார்த்தீங்களா? நாமும் பல தவறுகளை செய்கிறோம். அநேக தவறுகளை தவறுன்னு தெரியாமலேயே செய்கிறோம். சில தவறுகள் நமக்கு தவறுன்னு தெரியும், ஆனாலும் இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, நாம் ஒழுங்காக இருந்தால் இந்த உலகம் என்ன திருந்தவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக செய்கிறோம். அடுத்தவங்க தவறுகளை செய்கிறாங்களோ செய்யலையோ அது நம்ம பிரச்சனை இல்லை. மற்றவங்க நம்மளை பார்த்து திருந்துறாங்களோ இல்லையோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. நாம் நல்லவங்களாக இருக்கணும், நாம் தவறு செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம். மற்றவங்கள நம்மால மாற்ற முடியாது, ஆனால் நம்மால மாற்ற முடியும். சின்ன தவறு பெரிய தவறுன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. தவறு தான், அதை நாம் செய்யக்கூடாது. இதில் நாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும். பரீட்சையில் காப்பி அடிக்கிறதும், குறுக்கு வழியில் காரியம் சாதிக்கிறதும், லஞ்சம் வாங்குறதும் கொடுக்கறதும் தவறுன்னு ஆவியானவர் உணர்த்துறாரு. உள்ளுக்குள்ள வேற மாதிரி வெளியில வேற மாதிரி வாழ்றது ரொம்ப தப்பு. இது மாய்மாலம். நம்முடைய மாய்மாலத்தினால அநேகர் வழி விலகி போக நேரிடலாம். தன்னோட குடும்பத்திலையும் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டையும் அன்பு செலுத்த தவறியவங்க மேடையில் தேவனுடைய அன்பை பறைசாற்றுறது மாய்மாலம்.
மத்தேயு 23, 13, 14, 15 வசனங்கள்ல இயேசு ரொம்ப தெளிவா சொல்லி எச்சரிக்கிறாரு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிறவர் நம் தேவன். முகத்தை பார்த்தல்ல, இருதயத்தை பார்த்து தீர்ப்பளிப்பவர் நம் தேவன். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பொது கொடுகைகளிலும் உபவாசங்களிலும் உற்சாகமா ஜெபிக்கிற நாம அந்தரங்கத்துல பிதாவோட நேரத்தை செலவழிக்க தவறுனோம்னா அதுவும் மாய்மாலமே. மத்தேயு 6:5-6 இயேசு சொல்றாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பிதாவோட சித்தத்தை அறிஞ்சு அதை நிறைவேற்ற மனமில்லாம கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூக்குரலிடவங்களை தேவன் வெறுக்கிறாரு. மத்தேயு 7:21, 22, 23 கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை வாசிச்சு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நம்முடைய இதயம், சிந்தை, சொல், செயல் எல்லாம் ஒன்னா நேர்கோட்டுல செயல்படணும். அதைத்தான் தேவன் விரும்புறாரு. நம்முடைய இதயத்தோட விருப்பத்தை தேவனுடைய சித்தத்தோட இணைச்சு அவர்ல நாம முழுமையா அன்பு கூற ஆரம்பிக்கும் போதுதான் நாம மாய்மாலமான வாழ்க்கையில இருந்து விடுபட முடியும். நம்முடைய இதயத்தை நொறுக்குவோம். புதிய இதயத்தையும் நிலையான ஆவியையும் தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை வழி நடத்தும் தினமும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை ஆரம்பிப்போம். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? அடுத்தவங்கள குறை சொல்றது ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதே குறைகள் நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குறைய திருத்திக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமானதுதான் நம்ம செய்யணும். என்ன நான் சொல்றது சரிதானே? நம்ம சொன்னாதான் செய்யணும், செய்யறத தான் சொல்லணும். அதை தான் கடவுள் விரும்புறாரு. அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய்.